ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வெஜ் ஈரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் பாசிப்பயிரை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். அடுத்து இங்கே ஒரு வரமிளகாய் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை மொத்தமாக வடகட்டியாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை இட்லி பானையில் ஊற்றிட்டு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கரைஞ்சதும் நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. அடுத்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாசிப்பருப்பு இட்லியை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மேலே கருவேப்பிலை தூக்கி இறக்கிட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஈரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.